ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு மாடலில் உங்களுக்கு பாயாசம் அட்டகாசமான முறையில் எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சு தர போகிறீங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் பாயாசம் செஞ்சு அசத்தலாங்க. நம்ம வீட்டில் விசேஷனாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் பாயாசம் ஈஸியான முறையில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு சவ்வரிசி எடுத்துருக்கோங்க, சேமியா எடுத்துருக்கோங்க, முந்திரி பருப்பு எடுத்துருக்கோங்க, வறண்ட திராட்சை எடுத்துருக்கோம், ஏலக்காய் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு சவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 2 டைம்ஸ் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்குத நீரில், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா போட்டு எடுத்தோம்னா நல்ல சாஃப்ட் தன்மையில் வந்துடும் சவ்வரிசி. சரியா? எப்படி பாயசம் செய்யணும்னு நான் உங்களுக்கு காமிச்சு தர போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு பாத்திரம் எடுக்கலாங்க. அதில் தண்ணியை நல்லா சூடாக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிட்டுங்க. இதில் நாம் ஊற வச்சுருக்கோம் இல்லை சவ்வரிசி, அதை இதில் சேர்க்கலாம். சவ்வரிசி நல்ல ஊற இருக்குங்க, நல்ல சாஃப்ட் தன்மையில் தான் இருக்குது. ஏற்கனவே நாம் சுடு தண்ணியில் தான் சவ்வரிசி ஊற வச்சுருந்தோம். சவ்வரிசி நல்லா வெந்தயாச்சுங்க. பார்க்கும்போது நமக்கே தெரியுதுங்க, சவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்தயாச்சு. இது முக்கால் பக்குவத்தில் நமக்கு சவ்வரிசி வெந்தால் போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதை கூட சேர்க்கலாம். இப்போ நமக்கு சவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்தாச்சுங்க, சாஃப்ட் தன்மையில் வந்தாச்சு. இப்போ நாம் பால் சேர்க்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக இருக்கணும். கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக. பாயாசத்தில் நாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, நாம் கெட்டியான பால் மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தாங்க நமக்கு பாயாசம் நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்குங்க. பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம். இப்போ நாம் போட்ட சர்க்கரை எல்லாமே கரைஞ்சியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஏலக்காவை இதில் தூவலாங்க. ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி முந்திரி, 1 கைப்பிடி வறண்ட திராட்சை பொன்னிறம் வரட்டும். ரெடி.